ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Sakila syed vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு மொஜிட்டோ வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சாப்பிடும்பொழுது ஒரு செரிமானத்துக்கு இந்த மொஜிட்டோ அப்படின்றத நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 2 லெமன், அப்புறம் புதினா, பச்சை மிளகாய், இந்த மாதிரி விஷயங்கள் எப்போதும் வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் இப்போது ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5லேருந்து 6 பேர் குடிக்கிறதுக்காக நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மொஜிட்டோலாம் பண்ண தெரியாது. வெளியில் போயிட்டு ஒரு கிளாஸே 60 ரூபா அப்படின்னு கொடுத்து வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இந்த மாதிரி மொஜிட்டோ சிரப் வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ நமக்கு தேவையான அப்போ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா புதினா எடுத்து அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டி இலையாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். ஸோ அடுத்து இப்போ நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறேன். அதில் ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறோம். அண்ட் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2-3 தழை புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற மொஜிட்டோ சிரப் ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளேவரில் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி மொஜிட்டோ சிரப் நம்ம யூஸ் பண்ணி வீட்டிலே அழகாக நம்ம செஞ்சு குடிக்கலாம். ஸோ நான் இப்போ இதெல்லாம் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு என்னோடய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்லைஸ் லெமன் எடுத்து இந்த மாதிரி கார்னர் எல்லாமே கொஞ்சம் டெக்கரேட்டிவ்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஐட்டம் உள்ள ட்ரிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோடா, 7up, ஸ்ப்ரைட், எது வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஸ்ப்ரைட் ட்ரிங்க் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு நான் ஃபுல்லாகவே இப்போ ஸ்ப்ரைட் ட்ரிங்க் நான் கலந்துக்கிறேன். ஸோ கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மொஜிட்டோ ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் வீட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கும் போது இந்த மாதிரி சடனாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாட்டில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.